ஆனால் எப்படி ஒரு நிலைமை வர இருக்கமான்னு யோசிக்கிறேன் நான். எங்களோட அக்கௌண்ட்டுக்கே நேரடியாக எங்களுக்கு போட்டிருக்கிறோம். எங்களுக்கு வந்து உங்கள்கிட்ட கை மூலம் வந்து எங்களுக்கு தரதான் இன்னும் விருப்பமாக இருந்தது. சில குளறுபடிகளால் அப்படியே நம்பிக்கையும் போக்குனாண்டபடினால அக்கௌண்ட்டுக்கு வந்திருந்துச்சு. அதோட வந்து அவைக்கு முதல் நன்றியை சொல்கிறதுக்கு முதல் உங்கள்கிட்ட 3 பேருக்கு தான் நாங்கள் நன்றி சொல்ல வேணும். ஏனெண்டா நாங்கள் இப்போ வீடியோ பார்க்குறபடியாக தெரியுது. உங்களோட வீட்டு வேலையில் கூட நீங்கள் தாமதப்படுத்தி நேரம்ன்றது ஒரு பொண்ணானது. நீங்கள் உங்களோட நேரத்தை கூட தாமதிக்காம நீங்கள் எங்களுக்கு வந்து எல்லாம் செய்து வந்து நீங்கள் எனக்கு நல்ல லுக்காக இருக்குது. பைக்கும் ஓடிக்கொண்டு வரான்னு பார்க்க நல்லா இருக்குது. கவிதாத்துக்கு எப்படிக்கிறதா காங்க என்னாக்க அப்படி சொல்லலாம். எங்களுக்கு அவை யாருன்றே தெரியாத ஒரு கட்டத்தில் நீங்கள் ஆரம்பத்தில் வந்து நாங்கள் டொய்லெட் கூட கேட்காத நேரத்தில் நான் செய்ததெல்லாம்னு சொல்லி சொன்னது எங்களுக்கு பெரிய ஒரு இதாக இருந்தேன். ஆனால் இடப்பட்ட நேரங்கள் எங்களையும் எத்தனை பேர் குழப்பினம தான் எங்கே உங்களை செய்ய போயினோம் இந்த அளவில் இருக்கும். ஆனாலும் இந்த மாடு நீங்கள் வாங்கி தந்தும் எங்களுக்கு அது பிரயோசனம் இல்லையன்று இல்லை. இனித்தான் நாங்கள் அதில் இருந்த ஒரு முதல் கயிறு பிடிச்சி நல்ல ஒரு நிலைமைக்கு வார நேரம் நாங்கள் அப்படி வந்தாலும் இருந்த நிலைமையை நாங்கள் மறக்க மாட்டோம். நாங்கள் உங்களையும் முதல் மறக்க மாட்டோம். நாங்கள் நெடுக நான் பேருக்கு சொல்கிறேன். நான் எங்களை விட இன்னொரு நல்ல காரியம் நடந்தாலும் நாங்கள் அவைய முன்னுக்கு வச்சுத்தான் நாங்கள் செய்ய வேணும். அதோட வந்து எங்களில் தான் வீடியோ நீங்கள் முடித்து ஜெயிலுக்குள்ளே போனது. அதே மாதிரி இந்த ஆண்டுக்கான வீடியோவும் நீங்கள் எங்கள்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னு நான் நினைக்கிறேன். அந்த நேரடியாக அந்த உண்மைக்கு மாறி இல்லாமல் நம்பிக்கை அந்த ஆக்கள் குறையாக கதைக்கிறதுக்கு நாங்கள் அதுதான் பார்த்தீங்க எவ்வளோ காய்ச்சிருப்பாங்க வெளிநாட்டுக்கு ஓடிட்டாங்க. சந்தோஷம். அதோட உங்கொண்ட உதவி திட்டங்களும் இன்னும் ஒரு குறை நிறையம் இல்லாமல் இன்னும் தொடரணும். அப்போ அந்த கேர்ளில் செஞ்ச சைக்கிள் 699 கொண்டு வாங்க. ஜூபிட்டரா? அப்போ நம்ம அதைத்தான் என்ட்ரோ கொண்டு வந்துருக்கோம். வேணா 699 இது ஆளை உள்ளுக்கடிக்க வழியாக சொல்லுறா விளாங்க. இப்போ வெளியில விட அப்புறம் மாற்றுமா இப்போ ஓகே காங்க என்ன பாருங்க ஒருக்கா வடிவா திருத்தி பாருங்க ஒருக்கா வடிவா சுற்றி பாருங்க ஒருக்கா. ஆனால் இந்த கலரும் ஒரு ஆமக்குட்டி மாதிரி வடிவாக தான் கிடக்கு. ஆனால் பின்பக்கம் தான் கொஞ்சம் இது சட்டி மேலே. ஆனால் அதுவும் பிள்ளையண்டு இல்லை. செலக்ட் பண்ணினா தான் செஷனை மிஞ்சி நம்பர் இங்கே உங்களுக்கு 2 பைக்கு பிடிக்காது. இந்த வெளியில் 2 நிற்குது, அங்கால 3 நிற்குது. ஏன்டா அவன் வெயிலத்து ஓட்டுறீங்க? அது என்னோட ப்ரொமோஷனுக்கு ஆக்களுக்கு தெரியணும், கஸ்டமருக்கு தெரியணும். ஹலோ அப்போ கஸ்டமருக்கே தெரியாதான் இப்போ உங்களுக்கு தேவைப்படும். பிஸியாக இருக்கணும், கொஞ்சம் தர அடிக்கும். எங்கள் கதை என்ன பிஸி போய் சொல்கிறேன். அரே என்ன உழப்பம் இல்லை தான், இது ஓகே தானே? அப்படி குழப்பம்னா இதே மட்டும் அதே மட்டும் பிரச்சனை இல்லை. புறம் திருப்பி வந்து கொடுப்போம். சரி இதுதான் நம்பி உணவு தெரியுதா? இது நல்லா உண்டு, எல்லாம் நல்ல பைக் தான். நாங்கள் பொம்பனியில் கேட்கல, எல்லாம் நல்ல பைக் தான். இப்போ பெட்ரோல் நிற்கிது ஓடிக்கணும். ஒரு 1 லிட்டருக்கிட்ட பெட்ரோல் நிற்குது. பெட்ரோல் கடிச்சோண்டு போகணும். மற்றது இது பம்மோடலண்டபடியால் மேக்ஸிமம் 2 லிட்டர் பெட்ரோல் டேங்குக்குள்ளே இருக்கும். டேங்குக்குள்ளே இருக்கும் 2 லிட்டர். 2 லிட்டர் விட்டுட்டு ஓடினீங்கன்னு சொன்னால் பம்ப் எரிச்சு விட்டு அப்போ அப்போ 2 அப்போ அடிச்சு கொண்டே இருக்கும். 2 லிட்டர் குறையப்படாமல் இங்கே இதெல்லாம் தெரியும், புள்ளி தெரியும். பெட்ரோல் டேங்குன்ற இது தெரியும். இது 1 லிட்டர் புள்ளி நிற்கிது. அப்போ இப்போ 2 லிட்டர் இல்லையே ஒன்றுட்டு துள்ளி கொண்டு வந்தால் ரிசர்வில் 1 லிட்டர் நிற்கும். துள்ளாமல் நிற்குதல்ல 1 லிட்டர் நிற்குது, 2 லிட்டர் நிற்குது. ஃபுல் டேங்கருக்கு அப்படி இல்லாடி என்ன நடக்கும்? என்ன பம்ப் இருக்கும், இது பம்ப் மாற்ற ஒரு 30,000 ரூபா வரும். அதுக்கு அந்த பிரச்சனை இல்லை. எதுக்கு ஜூபிட்டருக்கு இப்போ வர எல்லா பைக்குமே பம்மோட தான். அப்போ புரிய காய்க்கிறேன் அப்படி. ஓகே அப்படி
அந்த கதை தேவையில்லை கதை விடு அண்ணா போய்க்க பெட்ரோல் அடிச்சு கொண்டு போமா இப்போ சிக்கல்லாம் வந்துட்டாப்பா காசு இப்போ பிழைக்க போகுது இப்போ படம் பிழைக்க போகுது இப்போ நம்ம கணக்கு பார்த்தபடி எவ்வளோ 7-10 இல்லைண்ணா நீங்கள் எவ்வளோ எடுத்த பேங்கில் 6 49,900 6 47 என்ன 6,47,900 வந்தா இப்போ நாங்கள் கிருவானேண்டையும் போட்டால் 60 போட்டால் 7,900 பிறகு அந்த 50 போட்டால் 7,57,900 அப்படி அது போட்டாலும் காணாது அந்த 50 போட்டாலும் காணாது இது பைக் 7,49 பதிவுக்கு 10,000 7,49 ஒன்று அப்போ இன்னைக்கு ஹெல்மெட்டு அடியா பண்ண என்னண்டு இதுதான் இப்போ எல்லாம் பிழைக்க போயிடாது இப்போ நாங்கள் ஒரு 5-10 போடுறது பிரச்சனையே இல்லை காலமே மண்ணை ஒரு ஆள் வீட்டை வந்து அந்த ஆளுக்கு கொடுத்து எங்கட வீட்டை ஒவ்வொரு நாள் மக்கள் வந்த வழி இல்லை இடம் ஆனால் எப்படி ஒரு நிலைமை வேறு இருக்கமான்னு யோசிக்கிறேன் நான் ஓ இப்போ அவள் என்ன சொன்னா வண்ணம்மா இப்போ உங்கள்கிட்ட கூட்டி கொண்டு வர எங்களுக்கு ஏஜென்ட் மேக ஒரு 5-10 ஆக்களை போட்டு தர மாட்டேங்குது அப்படி ஒன்றும் இல்லையோ என்னடா இப்போ மரியாதை ஒரு பக்கத்தால் கொம்பனி ஷோரூம் என்றாலும் மக்கள் தான்டாப்பா வேலை சரியா மனுஷர் முந்தியெல்லாம் முந்த விளையாட்டு செய்கிறவங்கள்டாப்பா நீ பார்த்து ஒரு 2,000 ரூபா தர மாட்டேங்கிறாப்பா எனக்கு அட்டோரா பலராங்க மாதிரி தான் கத்தோம் அட்டோரா தம்பி சாட்சிக்கே ஜெயின் பேக்கோமே என்னடா அப்போ நான் ஒன்றும் செய்ய தெரியல இருந்தாலே பார்த்தியோ வறுத்து விட்டார் 2 நிமிஷத்துக்கு $20 புக் வந்தால் ஃபோன் பண்ணுவீங்களா ஓகே சரி அவ்வளோதான் படம் முடிஞ்சா அண்ணா இப்போ உங்களோட இருக்கிற காசு தான் வருவா அடே தம்பி இப்போ காணாத அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க ஓகே நோ ப்ராப்ளம் ஓகே இருங்கோ தம்பி வாடா செல்லக்குட்டி இது ஆ 5 அண்ணா இதில் ஒரு 25 வருமோ 20 1 2 3 4 அதில் வைங்க வார் 5 லட்சம் இது என்னமோ இது 1,45 சரி 1,45 அப்போ 6,45 अरे पर्स फोटो फायदा இன்னும் 1,24 அப்போ மொத்தமாக விளையாடாப்பா ஏன்னா 7,59,000 7,59 என்ன பைக் 7,49 பதிவு காசு எல்லாம் சேர்த்து 10,000
பதிவு 10,000 10,000 ஆ அப்போ 7,59 இதில் 1,45 தான் தெரியுங்க. இப்போ 1,24 அனுப்பினா சரி. அக்கௌண்ட் நம்பர் சொல்லட்டுமா? பாருமா என்ன பேங்க்? HMB பேங்க். HNB பேங்கா? இது அக்கௌண்ட் நம்பர் இந்த 11 பார் நெல்லியடி பிரான்ச் என்ன 1180 மெசேஜ் வருமாடா 24 தருவாங்க ஐயா 1 மினிட் இல்லை இப்போ ஒரு 10,000 தாங்க அக்கௌண்ட்டு போடுறோங்க சரி 10 இல்லை 20 தாங்க ஒரு அக்கௌண்ட் கொடுக்குறேன். இப்போ ஒன்லைனில் ட்ரான்ஸ்ஃபர் போடுறது எவ்வளோன்னு சொல்கிறேன் பார்த்துக்கேன். சரி அப்போ 1,44 போடுவோம் சரியே. ஆனால் அந்த காசு தான் ரெண்டாயிரத்துல சரியே பெண் வந்துட்டா சரி சொல்லுங்க. அப்போ மொத்தமாக இப்போ எங்களுக்கு 7,59 முடியுது ஏன்னா 7,59 முடியும். ஹலோ 1,44 காசு வந்துட்டு கொண்டிருக்கா பார்க்குறீங்களா? இருக்கா ஓமோ ஓகே தானே வந்துட்டானே வந்துட்டா சரி சரி 7,59 பாரன் நான் முதல் 6,45 தான் இல்லை என்ன என்ன அதில் 20 திருப்பி வேணா 6,25 அதோட 1,44 இப்போ போடணேண்ணா சாரி 7,69 1 செகண்ட் 7,49 சரியோ ப்ளஸ் 10,000 ரூபா 7,59 உங்களோட கணக்கு அதை விடுங்க ஓ சரி அதை விடுங்க. இப்போ 1,44 இதானே நீங்கள் அதை விடுங்க 1,44 இப்போ போட்டேன் நான் சரியா 6,15 இருக்கும் 6,15 இருக்கணுமே பாருங்க. நாங்கள் 6,25 கொடுத்தேன் சரி 6 10 கூட அதுதானே பார்த்து சரிதானே ஓகே அதுதானே வரணும் குழம்பிட்டு சரியே இப்போ மற்ற இதில் புரண்டி இருக்குண்ணா இதில் இது புரண்டி புத்தகம்மா எவ்வளோ தடவை புரண்டி இதே புரண்டி காட்டான் அங்கே ராசாட்டை போடலாம்டா இங்கே இதில் நோம்பலாம்னா 5 வருஷம் அல்லது 61,000 கிலோமீட்டருக்கு இன்ஜினுக்கு புரண்டி இருக்குது. 5 வருஷம் இல்லாட்டி 61,000 கிலோமீட்டருக்கு இன்ஜினுக்கு புரண்டி இது முன்னுக்கு வர அதுக்கு அல்லது மற்றது இந்த பெட்டிக்கு 1 வருஷம் அல்லது 10,000 கிலோமீட்டருக்கு புரண்டி இருக்குது. ரெண்டுக்கும் புரண்டி இருக்குது. 6 மாதத்துக்கு கெட் லைட்டு டயர் டிஜிட்டல் மீட்டருக்கு புரண்டி இருக்குது. அடுத்ததாக 2 ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது. 500லேருந்து 750 கிலோமீட்டர் ஓடி இருந்தால் போடுங்க, அடுத்து 1 மந்தில் போடுங்க. முதலாவது சர்வீஸ். ரெண்டாவது சர்வீஸ் 2,500லேருந்து 3,000 இல்லாட்டி 3 மாதமா. நீங்களே கவனிச்சுக்கொள்ளுங்க. நான் அந்த கணக்கு பிள்ளைக்கு நீ தாண்டா கழிச்சதில் குறைச்சி 1,24 சொல்லிடுறேன் 1,14 முதல் அதெல்லாம் வந்தேன் சரியா ஓகேண்ணே சரி சரி. இப்போ விளங்கித்தானே 500லேருந்து 750 கிலோமீட்டர் ஓடி இருந்தால் போடுங்க, அடுத்து 1 மந்தில் ஓடும். முதலாவது சர்வீஸ். ரெண்டாவது சர்வீஸ் 2,500 3,000 இல்லாட்டி 3 மாதமா. எது முன்னுக்கு வரது போட்டிங்கன்னு சொன்னால் ஓகேயா. நம்ம இந்த இதே காட்டு பிறகு இதுக்குள்ளே என்னைக்கு 1,44 ஆன்சர் பண்ணாங்க. 6,15 கையில் இருந்தாங்களே இல்லையா. ஓ 6,10 கஸ்டமரை வச்சு ஒரு ஃபோட்டோ எடுக்கலாமா? ஓ தாராளமாக எடுங்க. இது இல்லை அங்கே வெளியில் வச்சு அதான் எப்படி பார்க்க வந்து எடுத்துனா போகிறோம். அவன் நானும் கொடுக்க போகிறான் நானும் கொடுப்பேன் எல்லாம். நீங்கள் வாங்கப்பா நீங்கள் விடுங்க நாங்கள் பார்க்குறோம். ஃபோட்டோ எடுக்க போறியா? அதான் சரி. அடே வாங்க வாங்க வாங்க. ஆ என்ன சரியா இதாடா போடுற பைக்கு இல்லையா இல்லை இப்போ புது மாடல் நான் மாற்றிட்டேன் ஆதியா சரியே அங்கே எவனங்கிறா எங்கே போயிட்டேன் சரி ஆமாம் ஒன்று தான் வேண்டாம். இப்போ நீ மாடலுக்கு ஒன்றும் இல்லையா அவங்களா அண்ணன் இது இல்லை கீயா வேண்டவங்க கீயா அவனுங்க பிடிக்கன் ஓ ஹெல்மெட் இதில் கொண்டு நீங்களா ஹெல்மெட் நீங்கள் ஒன்றுக்கு பாருங்கள் இல்லைண்ணா பொறுப்பு பார்
ஒரு சிசிடிவி பூட்டி எடுக்கதாங்க காக என்ன வாங்க தம்பி ஃபோட்டோ எடுப்போம் போகிற ஹெல்மெட் ஒன்று எடுத்துட்டு வரணையா ஆ சரி 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 சரியா ஆ இல்லை நான் நிற்கிறேன் சரியா நாங்களும் கொஞ்சம் ஃபேமஸ் ஆகணும். ம் ஓகே நன்றி வணக்கம். ஓகே பெட்ரோலுக்கு அடிச்சுட்டு போகணுமா? ஓ என்ன வேண்டுற அப்புறம் இல்லை இது நாங்கள் வச்சிருந்து எல்லாம் கொடுத்தா எங்களுக்கு நான் ஹெல்மெட் பாப் இதுக்குள்ள வைக்கிறேண்ணா. ஆ டிக்கிக்குள்ள ஓ டிக்கிக்க வைங்க எது ஓ ஓ எக்ஸல் ஆளுக்கு தான் நாலு இப்போ எக்ஸல்லேருந்து உதுக்கு மாறிட்டு இல்லை காலம் ஓ ஓ காலம் மாட்டுனா ஃபுல்லாக தலையில் போடுற மாதிரி என்ன மாதிரி ஹெல்மெட் தலையில் போடுற மாதிரி சிரிக்காம படிக்க அண்ணா பாருங்க இது கிடக்கு ஆமாம் ஓகே நாங்கள் என்ன நாங்கள் எடுக்கிறது எப்படி சாமான் தான் அண்ணா உங்களுக்கு நாங்கள் எங்களுக்குமே தான் பார்ப்போம் அடிக்கும் தலையில் அடிக்கும் கொண்டு போவீங்க அளவாக கொண்டு போய் அப்புறம் சின்ன பெருசாக கரைச்சி அப்புறம் போடும் அண்ணா போட்டு பார்க்காங்க குறை என்ன குறை என்ன சரி ரைட் எவ்வளோ அண்ணா இது போசா இது என்ன விலை 4200 4000 மட்டமாக்கல என்னையா அதானே இல்லை இல்லை இப்போ நாங்கள் அப்படி இல்லை உதவியாக செய்கிறது உங்களுக்கு பிறகு ஒருத்தர் கூட இருந்தான் 4400 எடுங்க பிரச்சனை இருந்தான் ஓ 400 நம்ம 1000 இருந்தால் சரிங்களா ஹெல்மெட் வாரண்டியே இல்லையே சரி வாருண்ணா சரி போஸை வாங்க பைக்கு வா எங்க கொண்டு வந்தது வெளியில் பேடையா சந்தீப்பா தம்பி பேடா இப்போ ஆளே ஓடிட்டு அப்படி தான் ஆளே ஓடிட்டு ஆ இல்லை ஆளா பார்த்தியம்மா நீங்கள் ஹெல்மெட்டை போட்டுடும் அது பிரச்சனை அதெல்லாம் பற்றி தான் அதான் நான் வந்துட்டு 20 தான் வேணும் அப்போ 20 கூட போட்டுனான் போட்டுட்டு பார்த்தா சும்மா நான் கூட்டி பார்த்தேன் பார்த்தா 10 கூட வருது என்னடா இது கணக்கு தெரியாத மாதிரி நோண்டியா மாதிரி போக கூட சரி இருந்தாலும் திருப்பி பார்ப்போம்ட்டு பார்த்தா உண்மையாக 10 கூட பார்த்தியா 10 15 10 இப்படித்தான் எல்லாம் ரைட் அப்போ அங்கே கிட்ட போய் சந்திப்போம் ஓகே இப்போ நாங்கள் பைக் எடுத்துக்கொண்டு விளக்கிட்டோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த நெல்லியேரி வந்து கொஞ்சம் மெயின் ஏரியா ட்ராஃபிக் ஏரியா அதுக்காண்டி வந்து காங்கேயன் ஓட மாட்டாருன்னு நம்ம புதுசாக அடுத்தபடியால் அந்த ஏரியாவை தாண்டி கவர் பண்ணி கொண்டு வந்து அவற்ற ஏரியாவுக்கு கொடுத்து அவற்றை வீட்டை கொண்டே சேர்க்கு மட்டும் எங்களோட பொறுப்பு சேர்த்தா அப்புறம் நீ அது அவற்ற பொறுப்பு அதால் வந்து இப்போ நாங்கள் கவிதாஸ்கிட்ட இங்கே வந்து கவிதாஸ்கிட்ட கொடுத்துட்டு இப்போ நாங்கள் காங்கேயனாவை காருக்குள்ளே ஏற்றிட்டோம் காங்கேயண்ணா குறைய இல்லை தான் ஒரு குறைய நினைக்கக்கூடாது தம்பியாக்கள் மேனக்கும் நல்ல மட்டும்தான் நாங்கள் யோசிப்போம் செய்வோம் ஓ ஒன்றும் வந்து பிள்ளையா செய்ய மாட்டோம் மற்றது அவன் அந்த சொன்ன விஷயத்தை கவனிச்சிங்களா இந்த சைக்கிளுக்கு வந்து பெட்ரோல் குறைய விடக்கூடாதாம் அதனால் நீங்கள் அந்த ஒரு புள்ளியை வந்து டேங்கு கொண்டும் இல்லாத மாதிரி வச்சுக்கொள்ளுங்க அதில் நீங்கள் ஒரு 2 கட்டைக்கு குறைய விடாமல் அடிச்சு கொண்டே இருங்கோ எல்லாம் ஒன்று தான் நல்லா குறைஞ்ச அப்புறம் ஒரு 1000 ரூபா கடிக்கிறேன் ஒன்று தான் நீங்கள் 2 கட்டையில் வச்சு ஒவ்வொரு 1000 ரூபா கடிக்கிறது ஒன்று தான் ஏன்னா அப்போ மற்றது அப்போ அந்த மாதிரிக்கு அடித்து வச்சுக்கொள்ளுங்க ஏன்னா எனக்கு இது நல்ல லுக்காக இருக்குது பைக் இப்போ கவிதாஸ் ஓடிக்கொண்டு வரான்னு பார்க்க நல்லா கிடக்கு கவிதாஸுக்கு எப்படிக்குன்னா காங்கேயனாக்கு அப்படி சொல்லலாம் தாடிக்கு அதுதான் நாங்கள் அப்பா போட்ட பிளானுகள் காய்ச்சல் எல்லாம் பிஷாகி போச்சு எல்லாம் பிஷாகி போய் கடைசியில்
என்ன வண்ணமம்மாண்ட காசு தேவைப்படான்னு கடைசியில் வண்ணமம்மாண்ட காசுலேயும் ஒரு 20,000 ரூபா எடுக்க வேண்டி வந்துடுதப்பா. எல்லாம் அப்படியும் இப்படியுமா போட்டு. சரி பரவாயில்லையா, எல்லாம் நன்மை தானே. நான் இந்த ஜூபிட்டரை தான் நான் பார்த்துட்டு வந்தேன் 699. அதுதான் என் மைண்டில் நின்றாது. சைக்கிள் இல்லை. பட் நீ ஆர்டர் போட்டு எடுக்கிறேன்னு சொன்னால் ஒரு மனுஷனுக்கு ஒரு விருப்பம் கொண்டு வந்துட்டேன்னு சொன்னால் தம்பி சட்பட்டு செஞ்சிடணும். அப்புறம் 6 கஞ்சி பழங்கஞ்சியாக போடணும். அண்ட் அதுக்காண்டி அவசரப்பட்டு நாங்கள் பிள்ளையான சாமானையும் கொண்டு எடுக்கிறேன் இல்லை. டிவிஎஸ் என்றோ பெஸ்ட்டான சைக்கிள் தான், கடைசியாக வந்த சைக்கிள். மற்றது எங்கட மச்சான் அதில் புறா பொறிக்கிற ஹராஜ் வச்சு தெரியுமாண்ணு இல்லை காட்டுறேன். அதாண்டி தான் நான் போகும். இந்த நீங்கள் அந்த ஃப்ரீ சர்வீஸ் போடுறேன்டா ஆல்டே கொண்டு போடலாம். நீங்கள் இப்படி எந்த பேரை சொல்லி சொன்னாலே அவங்கள என் பிள்ளையண்டா வடியாக செய்வாங்க. நார்மலாகவே வடியாக தான் செய்வாங்க. அப்படியே சிக்கலைன்னு சொன்னால் கூட ஒரு அந்த மாவட்டத்துக்கு பிரச்சனைன்னு சொன்னால் கூட காசு இல்லாட்டி கூட சொல்லிட்டு நீங்கள் செஞ்சு போட்டு சொன்னீங்கன்னு சொன்னால் சரி. இப்படி கிருஷ்ணா என்ன செய்ய சொன்னான்னு சொன்னால் சரி. இதுதான் கராஜன். அவன் டிவிஎஸ் கம்பெனியும் அவன் செய்கிறாங்க. இங்கேயே நீங்கள் ஃப்ரீ சர்வீஸ் எல்லாம் போடலாம். சரி அவன் நினைக்க 40 வருவான் போல. ஓகேண்ணா சொன்னாக்காண்டு காணையில் பைக் ஒன்று கடிக்கணும்ண்ணா பின்னுக்கு வருது. பைக் ஃபுல் பண்ணிடுறோம். பெட்ரோல் தான் மெயின்டைன் பண்ணிக்கிறீங்க. இதுக்குள்ள சிக்கல் இருக்கு. மெட்டப்பா வந்துருப்போம். ஃபுல் பண்ணிடா. எப்படி காலையில் 7:59. ஹலோ சரி 1400 மாற்றிட்டான். சரி பாயா 1400 எத்தோ அப்படியே சாமான் தானே. అరే ఆకు లైసెన్స్ ఉన్నది అండి. లైసెన్స్ ఉండదు నీ అని ఉండదు అనగా కావడం కావడం అడిగిపోతారు కావడం అడుగు చెల్లు బాత్. அதான் சரி. ஓஃப் நாங்கள் இவர் போக முந்தி போனால் தான் நாங்கள் ஆள் உள்ளற பழமே அந்த சவாரியில் உள்ளற இதில் உள்ளற எடுக்கலாம். ஆசையாக ஒரு சந்தோஷமாக ஞாபகம் வச்சுக்கிறேன். நீ எத்தனை வந்த நீ இப்போ 10 பேர் வந்தீங்க. ஏன் ஓடுது முறுக்க ஒரு 60-70 வயசுல வலிக்கணும் திரும்பி. சரி 40 ஓடலாம்.
அது சும்மா கதை. ஆனால் என்ன ஆக முக்கியம் ஒன்று தான் கிடைக்கும். ஆள் கணக்காக தான் பேர். போவோம் போயிட்டு இந்த கணக்கை முடிக்கும் கொப்பியங்கிறேன் அப்படி பின்னுக்கு. சரி அப்படி நல்லா ஓடனா பைக் இல்லை சத்தம்டா குட்டு குட்டான்ட்டு. அதான் இந்த ஆட்டோவில் ஐயோ கடவுளே. இல்லை ஒரு சந்தோஷம் தானே. கடைசியாக பைக் யாருக்கு அவருக்கு எடுத்து கொடுத்தாங்களேடா எங்கே தலாவின்ற அந்த எந்த நம்மடா வேறாவூர் தலவாய். அதை 3,00,000 எடுத்தாங்க. நான் 3,05,000 ஒன்று எடுத்தாங்க. அவருக்கு மீன் தொழில் வியாபாரம் செய்கிற கருத்து கொடுத்தாங்க. இவருக்கு பசுமாட்டு பால் வியாபாரம் செய்கிற கருத்து கொடுக்குறோம். ஓகே அப்போ பெரிய ஒரு பணி வந்து முடிஞ்சுது. வீட்டை போயிட்டு அக்காண்ட ஒரு ரியாக்ஷன் என் பார்த்துட்டு சந்தோஷமாக அப்படியே அந்த காசு அனுப்பினா அவங்கள்ட்ட உண்மையாக சொல்லணும்னு சொன்னால் என்ன சொல்கிறது, அவர்கிட்ட அக்கௌண்ட்டுக்கு டிரெக்டாக கிடைச்சது தான். இருந்தாலும் நம்ம வெளிப்படையாக சகல டீட்டெயிலையும் மென்ஷன் பண்ணி அவங்களுக்கு ஒரு நன்றியை சொல்லி போட்டு வந்தோம்னு சொன்னோம். ஓகே என்ன நான் வந்து கிருவானேர காசுலேயே வந்து 10,000 எடுத்தா காணுமென்று யோசிச்சதில் அப்புறம் வண்ணமம்மாவோட காசுலேயும் ஒரு 20,000 போட வேண்டி வந்துட்டுது. அப்போ நீங்கள் யோசிப்பீங்க அப்போ வண்ணமம்மா ஏதோ கணக்கு அனுப்பினோம். அப்படி இல்லை, வண்ணமம்மாண்ட காசு வந்து உங்கள்கிட்ட ஒரு 50 கிட்ட நிற்கிது. வந்து 50 42 42 நிற்கிது. அப்போ அம்மா வந்து சொன்னுவா தேவைன்னா எடுக்க சொல்லி. அப்போ நாங்கள் சொன்னோம் தேவையில்லையம்மா சேர்ந்துட்டுன்னு சொல்லி அதை நாங்கள் வேறு எங்களுக்கு பாவிக்கலாம் என்றால் சங்கான அந்த வீட்டம்மான வயரிங்குக்கு தேவையுண்டு. பார்த்தா இன்றைக்கு கொஞ்சம் என்ன சொல்கிறது, அந்த வண்ணமம்மான்ற ஏதோ ஒரு பங்களிப்பு இதுக்குள்ள இருக்கணுமன்ற மாதிரிக்கு அவாக்கும் இது போல். ஏன்னா இந்த ஒவ்வொரு முறையும் கொடுக்குற போன முறையும் வந்து கடைசியாக 30,000 கொடுத்து நாங்கள் வந்து வண்ணமம்மா இவையில் கொடுக்க சொல்லி, அதே மாதிரி கடைசியாக வந்து கிஃப்ட் 20,000 கொடுத்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு ஒரு 20,000 அம்மாவோட காசில் வந்துட்டு எடுக்க வேண்டி வந்துட்டு காணாமல் வந்துட்டு. அதாவது நாங்கள் பிளான் பண்ணி போனதுக்கும் மேலேயுமா கொஞ்சம் முடிஞ்சுது. ஸோ வந்துட்டு என்ன மாதிரி அது எவ்வளோ முடிஞ்சு அப்படின்றது சகல டீட்டெயிலையும் நாங்கள் இப்போ உங்கள் வீட்டை போயிட்டு வந்துட்டு பார்ப்போம். மற்றது யார் யார் காசு அனுப்பிக்காண்டு அந்த 50 மட்டும்தான் உனக்கு ரெஸ்பான்ஸே வந்து ஆகுனி இப்போ விடிஞ்சிக்கும். ஓகே நான் உங்கள் ஹாஜ் ஒன்று கேட்க நீ சட்டை சும்மா ஒரு மெசேஜை கோலண்ட போட்டு மேக் ஷோ பண்ணணும். வேறு ஒரு அப்படி அனுப்பவும் வாய்ப்பில்லை. நான் எல்லார்ட்டையும் செக் பண்ணிட்டேன். இந்த சுவிஸில் இருக்க ஒரு அம்மா ஒரு அவாக்கும் சொன்னான் தேவையில்லை அம்மான்னு சொல்லி. அப்போ அதால் ஓகே நான் வந்து கதைக்கக்குள்ள நீ அதை செக் பண்ணிட்டேன்னு சொன்னால் ஓகே. அக்கா இப்போ பார்த்தோம் நிப்பா நண்டு வருது, பைக் அப்படி வருது, யார் ஓடிக்கொண்டு வாரது ஒரு பெரிய ஒரு ஆர்வத்தோடு ஆள் நிற்குமா. ஒரு ஏரியாவுக்குள்ள ஒரு கலக்கம் ஒன்று ஏற்படும் நாளைக்கு. ஓ கட்டாயம் ஏரியாவுக்குள்ளேயே வந்து ஒரு இது ஒன்று ஏற்படும். நிற்கிற மாதிரிக்கு இல்லை. அப்போ இதெல்லாம் பெரிய சந்தோஷம். ஏன்டா எனக்கு இப்போவும் நல்ல ஞாபகம். இப்போ ஒரு 6 வருஷத்துக்கு முன்னே மான், அதுவும் என்ன லீசிங் இல்லையா, சும்மா ஒரு 50,000 1,00,000 கட்டி போட்டு பெசர் ஒன்று எடுத்து கொண்டு போயிட்டு இதாலையில் வரேன் ஒரு 50,000 கோல் மானுக்கோ யாழ்ப்பாணத்துலேருந்து வர்றதுக்குள்ள வந்த கையோட ஒரு பின்னால் இருந்தோண்டு அந்த என்ன அந்த கொளுத்தினை முடைக்காமல் அவர் இருந்தோண்டு அவர் அந்த கூட்டிக்கண்டை எடுத்து கொடுத்தான்னு அவர் தான் ஓடிக்கொண்டு வந்தேன். ஓ சும்மா அவர் கூட போனோடியா. அப்போ அவர்கிட்ட ஓட்டங்கள் அது இது 2 பூஷ் ஒரு காலண்டாப்பா அது. நீங்கள் ஆளோடுதா சின்ன ஆளோடுதா பூக்கண்டு வைக்கா பைக் வரதை முன்னிட்டு பூக்கண்டு வைக்கா. இங்கே பாருங்கப்பா பாருங்க ஆள் வருது. இங்கே அக்கா ரியாக்ஷன் காட்டுறா வாங்க ஆள் வருது. கமான் இங்கேப்பா தேங்காய் ஒன்று முடைக்குது. நான் கூட சொல்லி போடல ஆளாத்தி ரெடி பண்ணுங்க.
இல்லை ஓடி பார்ப்பீங்களா நீங்கள் சாடையா ஏன் அண்ணன் என்ன சொல்லுது பைக் ஆ ஓகேயா ஹாப்பி அக்கா பைக்கை கொண்டு வந்த அப்புறம் பண்டில் வரட்டுங்க கொஞ்சம் வாங்க டக்காண்டு கதைச்சிட்டு போகணும் நான் அதுவெல்லாம் முடிஞ்சது அப்படிங்கோ நீங்கள் ஹாப்பி இல்லை லஞ்சம் தாம்பி ஸோ ஃபைனலி உங்களோட பைக் வந்துட்டு கைக்கு சந்தோஷமா அவ்வளோ தானே சரி வேறு என்ன சொல்கிறேன் சரி ஓகே அப்போ சந்தோஷமா இப்போ வந்து இந்த பைக்குக்கு யார் யார் காசு அனுப்பி 7 லட்சம் பிளான் பண்ணி போய் அங்கே 7,59 7,60 ஹெல்மெட் எல்லாத்துலேயும் கூட முடிஞ்சு சரியா சரி இப்போ நாங்கள் அதை ஒருக்கா பார்ப்போம் சரியா இப்போ வந்து பைக்குக்கு எவ்வளோ முடிஞ்சோண்டா 7,49 பைக் சரியோ அதோட 10,000 ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு 4,400 ஹெல்மெட்டு 1,600 400 பெட்ரோல் அடிச்சு 1,400 பெட்ரோல் ஓகே அப்போ 7,64,800 7,65 வைங்கோன் சரியா ஓகே இப்போ வந்து யார் யார் காசு அனுப்பினன்ற பார்ப்போம் அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்லுவோம் கட்டாயம் இப்போ நேற்று சொல்லிட்டு போந்தேன் அப்போ கிருவா அன்னைக்கு 50 போடாமல் 60 போட சொல்லுவோம்ண்டு அவர் சொன்ன உடனே இரவே 60,000 ரூபா போட்டுட்டார் சரியோ அப்போ கிருவா அன்னைக்கு நன்றி முதற்கண் வந்து வாட்ஸ்அப் நம்பர் 674 60,000 அனுப்பியிருந்தவர் அதே மாதிரி கனடாவில் இருக்கிற பேர் சொல்லுவோம் நான் சொன்னேன் இந்த பிளாக் ப்ரொஃபைல் ஒன்றும் சொல்லலைண்ணா ஓகே இது என்னத்துக்கு நீ பேரெல்லாம் 379 வாட்ஸ்அப் நம்பர் வந்து 50,000 அவங்க வந்துட்டு அனுப்பியிருந்தாங்க டிரெக்டாக அவங்களுக்கே போனது அதே மாதிரி வந்துட்டு டேனியல் அண்ணா அவர் வந்து வாட்ஸ்அப் நம்பர் 305 50,000 ஒன்று அனுப்பியிருந்தவர் அதே மாதிரி அம்மா ஒரு ஆள் வந்து எங்கள்கிட்ட நேரடியாக கொடுத்து சொல்லிவிட்டவா வந்து வாட்ஸ்அப் நம்பர் வந்து 799 50,000 உண்டு அதே மாதிரி அன்றைய காய்ச்சார் யூகேலேருந்து வந்து கொழும்பில் நிற்கிறான்னு சொல்லி அந்த அங்கிள் வந்து ஒரு 50,000 உண்டு போட்டவர் 857 வாட்ஸ்அப் நம்பர் அதே மாதிரி சுவிஸ்ல அம்மா அனுப்பலை மற்றது லண்டனில் இருக்கிற அக்கா ஒரு ஆள் வந்து 1,17,880 ரூபா வந்து அனுப்பியிருந்தா வாட்ஸ்அப் நம்பர் வந்து 270 அதே மாதிரி வந்து அந்த அந்த இந்த தம்பிൻ്റെ செக் பண்ணால் சரி ஏன் கேனடாவில் இருக்கிற தம்பி அவன்டேன்னு சொல்லிவிடுவோம் அவன்டே தான் இருக்கணும் 50,000 கடைசி நம்பர் 257 பேர் ஒன்று மென்ஷன் பண்ணவனான தம்பி சொன்னோன்னு மாதிரிக்கு நான் நினைக்கிறேன் அவன்ட்டு 50,000 தான் இருக்கும் ஏன்னா வேறு எதுவும் அனுப்பிக்க வாய்ப்பில்லை அதேமாதிரி வந்துட்டு டென்மார்க்கில் இருக்கக்கூடிய அண்ணாவரால் வந்துட்டு அனுப்பியிருந்தார் வந்து வாட்ஸ்அப் நம்பர் 3356 வந்து 1 லட்சம் அதேமாதிரி எங்களோட பீட்சா கடை அண்ணா வந்து அனுப்பியிருந்தார் வந்து வாட்ஸ்அப் நம்பர் 908 1 லட்சம் அதே மாதிரி வந்துட்டு தவம் ஜெயராயாங்கள் அவர் வந்து அனுப்பியிருந்தார் 50,000 உண்டு வாட்ஸ்அப் நம்பர் வந்து 606 அதே மாதிரி 41 சுவிஸில் இருக்கக்கூடிய இன்னும் ஒரு அம்மா ஒருத்தவங்க வந்துட்டு அனுப்பியிருந்தாங்க வாட்ஸ்அப் நம்பர் வந்து 7021 அவங்க 80,000 உண்டு அனுப்பியிருந்தாங்க கடைசியில் வந்துட்டு வண்ணம் அம்மாண்டு காசுலேயும் 20,000 எடுத்திருந்தேன் மக்கள் நீ என்ன எடுக்கலையா இங்கே ஓடி டக்குனு ஓடியா 2 அடிச்சு தூக்கம் இல்லையா 3 அடிக்கலையா நான் சொல்ல கூட்டுவா டக்குனு ஃபஸ்ட் சரியா 50 உண்டு 60 உண்டு 50 1 17 880 1 லட்சம் 1 லட்சம் 50 80 20,000 கடைசியாக எங்கள்கிட்ட வந்து 50 மொத்தம் 1,77,900 பிள்ளையடாப்பா நீ என்னடா அப்படியே நல்ல பனிடா போகணும் என்ன 50 ஐயோ 50 உண்டாது பம்பலுக்கு சொன்னான்டா கடவுளே நான் உண்மையாக ஸ்டார்ட் பண்ண சரி திருப்பி அடி பரவாயில்ல அடி 60 4 50 அப்போ 2 லட்சம் உண்டு போடு 60,000 உண்டு 2 லட்சம் உண்டு சரியா 1 17 880 மற்றது 1 லட்சம் 1 லட்சம் 1 30 கடைசியாக 20 நான் குடிச்சேன் 7 27 880 7 27 880
என்னடா அதுவும் கூட மாதிரி இருக்குடா என்னடா புது நம்ம என்னடா கூட்டுறா 60,000 2 லட்சம் 60,000 15,880 1 லட்சம் 1 லட்சம் 130 20,000 கொண்டு போயிருங்க எவ்வளோ வருது 7,27,880 சரிதானே பைக் எவ்வளோ 7,50,000 சரிதானே சரிதானே நான் குழம்பிட்டு ஓகே ஓகே எவ்வளோ 7,27,000 7,27,880 ஏன்னா அப்போ அதில் களி இப்போ எவ்வளோ உங்களுக்கு முடிஞ்சிருக்குது 7,27,880 ஏன்னா ஓ அதில் இப்போ எங்களுக்கு முடிஞ்ச வந்து 7,59 பைக்குக்கு 4,400 ஹெல்மெட்டுக்கு 1,400 பெட்ரோலுக்கு 7,64,800 களி சரி சரி கழிக்கலாம் இல்லை சரி வா இதோட 50 கூட்டம் எங்கள்ட 50 கூட்டம் இல்லை ஓ 50 கூட்டு ஓ இப்போ 7,64,800 களி 64,800 போன விஜயம் 13,80 ரூபா என்ன ஓகே மினிட் இந்தாங்கக்கா எப்படி 13 தம்பி 2 ரூபா என்ன 100 ரூபா 20 ரூபா இருந்தால் சரி நீங்கள் எனக்கா அப்போ என்ன இது என்ன நான் 80 ரூபா கணக்கு பார்த்தாலே நீங்கள் 20 ரூபா தான் அடி பிள்ளையடாப்பா ஏன்னா 80 ரூபான்னு சொல்லி இல்லையேன்னு சொல்லவும் அதை விடுங்கோன்னு சொல்லாமல் பார்த்து நிற்கிறா ரெட்டுமெண்ட் இனி என்னது இனி நான் பண்ணுறேன் சரியா இப்போ கணக்கு சரியா பாரம் சரி இப்போ வந்து உங்களுக்கு பைக்குக்கு அக்னி இப்போ வந்து உங்களுக்கு பைக்குக்கு உதவி செஞ்சாங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க அவைக்கு முதல் நன்றி என்று தான் சொல்லணும் வேணுன்னு சொன்னால் எங்களோட அக்கௌண்ட்டுக்கே அவை நேரடியாக எங்களுக்கு போட்டிருக்கிறோம் எங்களுக்கு வந்து உங்கள்கிட்ட கை மூலம் வந்து எங்களுக்கு தரதான் இன்னும் விருப்பமாக இருந்தது சில குளறுபடிகளால் அப்படியே நம்பிக்கையும் போக்குனாண்டபடினால அக்கௌண்ட்டுக்கு வந்திருந்துச்சு ஆனால் எங்களுக்கு அக்கௌண்ட்டுக்கு காசு விரையிலேயே நாங்கள் இவரோட கதைக்கிறது என் அக்கௌண்ட்டுக்கு இப்படி வருது நான் மற்றவையால் நாங்கள் எந்த ஒரு இதுகளும் செய்யலை தானே நாங்கள் இன்னொரு பிள்ளைன்னு நாங்கள் இன்று வரைக்கும் உங்களுக்கு எங்களாலே ஒரு குறை உங்களுக்கு விரையில ஆனால் இது எங்களுக்கு முதலும் இந்த மாட்டுக்கொட்டில் போட்டு தந்து வீட்டுக்கு சீட்டு மாற்றி டாய்லெட் தந்து எவ்வளவும் உங்களுக்கு செய்து தந்துமே நாங்கள் திருப்பி ஒன்றும் கேட்டிருக்கக்கூடாது அந்த இடையக்கிலேயும் அந்த வண்ணமம்மான்னு சொல்லி இடையக்கிலேயும் ஒரு 20,000 ரூபா தந்திருந்தோம் அவாக்குமே முதல் பெரிய நன்றி ஏன்னு சொன்னால் எங்களுக்கு முதல் இவ்வளவு உதவியை செய்தும் அடுத்த கட்டமாக நாங்கள் கேட்கல எங்களுக்கு ஒரு தடுமாற்றமும் இல்லாமல் எந்த ஒரு தடையும் இல்லாமல் அதை செய்து கொடுங்கோன்னு சொல்லித்தானே அவை சொன்ன வேலையா நாங்கள் தான் எங்கள்ட மேனேஜாஜின்படி கேட்கக்கூடாது செய்ய அவையை கொண்டு என்னென்று செய்ய வேணும் ஒரு மனச்சாட்சியால் நாங்கள் தான் விட்ட நாங்கள் இல்லையா நாங்கள் இவ்வளவு தூரத்துக்கும் எங்களுக்கு அப்படி ஒரு உதவி கிடைக்குமென்று நாங்கள் இன்னுமே எதிர்பார்க்கல ஆனால் இந்த மோட்டர் வெஹிக்கிளால் சரியான சிரமப்பட்டது தான் ஏன்னு சொன்னால் பிள்ளைகளை ஸ்கூலுக்கு ஏற்றி கொண்டு திரிய இயலாது எடுக்கிற பால் வந்து தேங்கி நிற்கும் கொடுக்க இயலாது வேலைகளுக்கு இல்லாமல் அவ்வளோ சிரமம் ஆனால் நாங்கள் எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு எங்களுக்கு செய்து தெரிவினமென்று நாங்கள் எதிர்பார்க்கல ஆனால் எங்களுக்கு நன்றி கொண்டு தானே வேலை சொல்லும் அதோட வந்து அவைக்கு முதல் நன்றியை சொல்கிறதுக்கு முதல் உங்கள்கிட்ட 3 பேருக்கு தான் நாங்கள் நன்றி சொல்ல வேணும் ஏனெண்டா நாங்கள் இப்போ வீடியோ பார்க்குறபடியாக தெரியுது உங்களோட வீட்டு வேலையை கூட நீங்கள் தாமதப்படுத்தி நேரம்ன்றது ஒரு பொண்ணானது நீங்கள் உங்களோட நேரத்தை கூட தாமதிக்காம நீங்கள் எங்களுக்கு வந்து எல்லாம் செய்து வந்து நீங்கள் உண்மையிலேயுமே எங்களோட உறவுகள் கூட எங்களுக்கு இப்படி செய்யல ஒரு சொந்த பந்தங்கள் நாங்கள் எதிர்பார்க்கவும் இல்லை அவையிட்ட நான் நெடுகவர் சொல்வேன் பிரத்தியானட்டை அடிமைப்பட்டாலும் எங்கண்டியல்கிட்ட அடிமைப்படக்கூடாது அதேமாதிரி நாங்கள் அவை பிரத்தியார்ன்னு சொல்ல வரையிலே என்று சொன்னால் எங்களுக்கு யாரோ தெரியாது எங்களுக்கு கண்முன் தெரியாத உறவுகள் வந்து உங்களால் தான் எங்களுக்கு தெரிய வேண்டி வந்தது ஆனால் உங்களுக்கு தான் முதல் நான் நன்றி சொல்ல வேண்டும் ஏன்னா உங்கள் மூலமாக தான் எங்களுக்கு அவை கிடைச்சது ஒரு பிரசாதம் என்று சொல்லலாம் ஏன்னு சொன்னால் எங்களுக்கு அவை யாருன்றே தெரியாத ஒரு கட்டத்தில் நீங்கள் ஆரம்பத்தில் வந்து நாங்கள் டாய்லெட் கூட கேட்காத நேரத்தில் நான் செய்ததெல்லாம் என்று சொல்லி சொன்னதே எங்களுக்கு பெரிய ஒரு இதாக இருந்தேன் ஆனால் இடப்பட்ட நேரங்கள் எங்களையும் எத்தனை பேர் குழப்பினவ தான் எங்கே அவங்கள செய்ய போயினோம் இந்த அளவில் இருக்கும் ரெண்டாவது நான் இவருக்கு கொஞ்சம் தைரியப்படுத்தி வச்சுருந்தேன் எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது நீங்கள் செய்திருவியல்னு ஒரு நம்பிக்கையை தான் நாங்கள் கைவிடாமல் இன்றைக்கு மனத்தைரியத்தில் இருந்த நாங்கள் அதே நேரம் நாங்கள் டாய்லெட் கட்டும் போதெல்லாம் எத்தனையோ பிரச்சனைகள் வந்து 1 மாதம் கூட பெண்டிங்கில் அது இருந்தது ஆனால் இருந்து நாங்கள் எங்கட முயற்சியால் அப்படி எப்படியே இல்லை இன்றைக்கெல்லாம் எங்களோட கொடுத்த உதவிகள் வந்து எத்தனையோ பாவிக்காமல் எத்தனையோ எல்லாம் கைவிட்டு இருக்கணும் அந்த தூரத்துக்கு நாங்கள் அப்படியே இல்லை ஏன்னா எங்களோட முயற்சியால் நாங்கள் இதையும் நல்லபடியாக கொண்டு வந்து இன்றைக்கும் எங்களை பிரயோசனப்படுத்தி கொண்டு தான் நாங்கள் இருக்கிறோம் ஆனாலும்
இந்த மாடு நீங்கள் வாங்கி தந்தும் எங்களுக்கு அது பிரயோசனம் இல்லையண்டு இல்லை இனிதான் நாங்கள் அதில் இருந்த ஒரு முதல் கயிறு பிடிச்சி நல்ல ஒரு நிலைமைக்கு வார நேரம் நாங்கள் அப்படி வந்தாலும் இருந்த நிலைமையை நாங்கள் மறக்க மாட்டோம். நாங்கள் உங்களையே முதல் மறக்க மாட்டோம். நாங்கள் நெடுகநாணி பேருக்கு சொல்கிறேன், நான் எங்களை விட இன்னொரு நல்ல காரியம் நடந்தாலும் நாங்கள் அவைய முன்னுக்கு வச்சு தான் நாங்கள் செய்ய வேணும். சரி, அவர் ஒரு திருமணமானாலும் சரி அண்ணாண்ட முறையில் அண்ணியோடு என்றாலும் பேர் வருதான் என்று தான் நாங்கள் நடுக்காத நாங்கள் கதைச்சி கொண்டிருக்கிறோம். நாங்கள் அதேமாரி அவைக்குமே முதல் நன்றி. அவையுமே முதல் எங்கள் சகோதரங்கள் மாதிரி வந்து பிள்ளைகளோடைய எங்களுடைய கதைச்சி தான் ரெண்டு வரைக்கும் எங்களுக்கு ஒரு வருஷம் ஆகுது இந்த பிரச்சனை உங்களுக்கு நடந்து. எங்கண்ட உதவி திட்டத்துக்குள்ள தான் உங்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனை போய் நீங்கள் உள்ளே இருந்த நீங்கள் அப்படி உள்ளே இருக்க தான் எங்களுக்கு இந்த டொய்லெட் வந்து கட்டையிலாது டேலையில் ஒரு மாதத்தில் நிறுத்தி வச்சுருந்தவ. அப்பேக்குள்ள நாங்கள் நினைச்சோம் நாங்கள் அப்படி ஒரு பிரச்சனை வர நேரம் நீங்கள் இல்லையண்டு. ஆனால் அப்படி இருந்து நாங்கள் அதை கைவிடையில் தான் அவற்றை ஊக்கத்தால் விட்டு திரிஞ்சு வேலை மச்சான் மாதிரிலாம் திரிஞ்சு ஒரு மாதிரி நாங்கள் அதை நல்லபடியாக கொண்டு வந்துட்டோம். ஆனால் இன்னும் நாங்கள் நல்லா வருவோம். ஆனால் இன்னும் எங்களுக்கு என்ன கவலை, இந்த 3 ஜேக்குள்ள வந்து இப்படி எடுத்து தந்தது இன்னும் எங்களுக்கு சந்தோஷம்தான். நினைச்சு பார்க்க ஓரளவு கவலை. ஏன்னு சொன்னால் நாங்கள் இருந்த இருப்புக்கு எங்களை நினைச்சு எங்களோட உறவாக நினைச்சு அவ்வளோ உதவியை செய்திருக்கிறோமே. அதை நினைக்க ஒரு இதுதான் எங்களுக்கு. என்னோட எங்கண்டேல் கூட வந்து இப்படி ஒன்றும் செய்திருக்க மாட்டேனா. அப்போ அண்ணா என்ன மாதிரி அண்ணா என்ன மோட்டாக்கு தான் ஷார்ட் நிப்பாட்டிக்கிறா உங்களோட ஷார்ட்டை நிப்பாட்டிக்கிறாக்கோ மௌனத்தால் அடிக்கிறீங்களா அடிக்கணுன்னு கேட்டா புழங்குது இல்லை இனி அடிக்கலாம். மௌனம் படம் முடிஞ்சுது. என்ன அது சந்தோஷமா? சந்தோஷமா? இதை விட வேறு என்ன சந்தோஷம்? உண்மைதான். உண்மையிலே வந்து நல்லா நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. நான் இவருக்கு சொன்னது எங்களை மாதிரி எத்தனையோ கஷ்டப்பட்டவே இருக்கணும். ஆனால் அதை நாங்கள் ஒரு வீடியோ மூலம் கொண்டு வந்தால் தான் நிலைமை தெரியும். முதல் நாள் உங்களுக்கு என்ன சொன்னாங்க, 70,000 ரூபா காசு அதுவும் கடனாக தான் தருவேன். அது வந்து உங்களுக்கு ஒரு டெஸ்டிங் ஒன்று விளங்குதா? நீங்கள் அதுக்கு எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுறீங்க? அக்கௌண்ட் வரைக்கும் யோசிச்சேன் ஒரு 50 1 லட்சம் நீங்கள் அதை சேர்க்கறதுக்கு எவ்வளோ பாடுபடுறீங்க. 2 வரைக்கும் அப்படி எங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்ததே இல்லை. வாரண்டா ஒரு கொஞ்சம் காசாக தான் வரும். நான் சொல்லி போட்டு தானே போனேன். நான் எல்லாம் வந்து சரியாக கணக்கு எல்லாம் கதைச்சி வச்சு போட்டு தானக்கா வந்து உங்களுக்கு சொல்லி போட்டு போனேன். அதுவும் ஆரம்பத்துக்கு உங்களுக்கு அந்த கஷ்டத்தை விளங்கப்படுத்தோன்றக்காண்டி தான் நான் வந்து உங்களுக்கு சொன்னேன் கடனாக தான் தருவேன் நீங்கள் கட்டணும். ஏன்னா இப்போ எதையும் வந்து உணர்வனம் பண்ணுறக்காண்டி. ஆனால் உண்மையிலேயே இப்போ நானே எதிர்பார்க்க ஒரு விஷயம்தான் வந்து இதுன்னு சொல்லலாம். அந்த வகையில் சந்தோஷம். அப்போ சந்தோஷம். கவனமாக பாவீங்கோ. சட்டத்திட்டங்கள் விதிமுறைகளை பயன்படுத்தி அதுக்கு கட்டுப்பட்டு அதுக்கேற்ற மாதிரி செயற்படுங்க. அக்கா நீங்களும் லைசன்ஸை போட்டு இதை வடிவாக உங்களோட என்ன சொல்கிற பிள்ளை மாதிரி பார்த்துக்கொள்ளுங்க. சரியா? முக்கியமான ஒரு விஷயம் இந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு சந்தேகம் வந்து 50 நேரம் மாற்றின்றதான். அதுவும் வந்து எனக்கு வந்திருந்தால் பரவாயில்லை, அவைகளுக்கே இப்போ எனக்கு வந்திருந்தால் தான் பிரச்சனை மீன்ஸ் வந்து அதை நான் வேறு ஆளை கொடுப்பேன் இல்லையான்னு இல்லை. ஆனால் அது இவைக்கண்டுரியது இவைக்கே போயிருக்குது. அப்போ நான் நம்பர் கொடுத்தால்கிட்டே இருந்தால் போயிருக்குது. அப்போ ஒரே ஆள் தான் மிஸ், அந்த தம்பி மட்டும்தான். அப்போ அது அவற்றேண்டே நான் எடுத்து நான் அந்த டீட்டெயிலையும் நான் சொல்லிட்டேன். ஸோ அதால் ஓகே, கணக்கெல்லாம் ஓகே. ஆனால் நீங்கள் 6:40 அதோட வந்து எங்களில் தான் வீடியோ நீங்கள் முடிச்சு அந்த ஜெயிலுக்குள்ளே போனது. அதே மாதிரி இந்த ஆண்டுக்கான வீடியோவும் நீங்கள் எங்கள்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னு நான் நினைக்கிறேன். போதாரி திருப்பி அப்போ அதுக்காண்டி தொடர்ந்து அப்படி போகணும். அப்படியாண்டு இல்லை, அந்த நேரடியாக அந்த உண்மைக்கு மாறி இல்லாமல் நம்பிக்கையாக அந்த ஆக்கள் குறையாக கதைச்சதுக்கு நாங்கள் அப்போ அதுதான் பார்த்தீங்களா எவ்வளோ அதை காய்ச்சிருப்பாங்க வெளிநாட்டுக்கு ஓடிட்டாங்க. எங்களால் நாங்கள் எந்த ஒரு நம்பிக்கையை நாங்கள் இழக்கல. அதே மாதிரி எங்களை மாதிரி எத்தனையோ பேர் இருப்பினும் அவைக்கும் இப்படி ஒரு உதவி. இப்போ என்னென்றால் இப்போ நம்மளா இப்போ 70,000 ரூபா காசை வந்து இப்போ கடன் பட்டு தான் பைக் கொண்டு செகண்ட் ஹேண்டாக பார்ப்ப வேண்டிய இருந்த சுச்சுவேஷனில் அதுண்ட 10 மடங்கு பெருமையில் வந்து உங்களுக்கு புதுசாக வந்திருக்கு. இந்த அளவுக்கு எதிர்பார்க்கல கடவுள்கிட்ட ஆசீர்வாதம். அது வந்து நீங்கள் செயற்படுற உங்களோட நேர்மைகளுக்கு கிடைக்கிற பரிசுன்னு சொல்லுவோம். அந்த வகையில் உதவின எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு நன்றியை கூறிக்கொண்டு எங்களுக்கு இவ்வளோ பேரும் வந்திருக்கணும். எங்களுக்காக உதவின எல்லா உள்ளங்களுக்குமே நல்ல நன்றி. சொல்கிறேன். 6:47 எடுத்திருந்தீங்க. எங்களுக்கு வந்த காசு ஒரு 50 ஒரு அம்மா கொண்டு வந்து தந்தவா ஒரு 60 நேற்று வந்தது. மற்றது 20,000 முன்னுக்கு அவசரத்துக்கு காணா வந்த அப்புறம் ஒரு அம்மாடியில் எடுத்தது. அப்போ வந்து 1:30 வார 47 777 764 800 கணக்கு போனால் மிச்சம் 1300 உங்கள்கிட்டயே தந்துட்டேன். சரியா? சந்தோஷம் தானே? சந்தோஷம். அதோட உங்கள்கிட்ட உதவி திட்டங்களும் இன்னும் ஒரு குறையும் இல்லாமல் இன்னும் தொடரணும். தொடரணும். சும்மா காய்ச்சி வேலை இல்லை. அந்த 13 சும்மா சரியாக வச்சிருக்கொண்டு வந்திருந்தாச்சு. கொஞ்சம் பெட்ரோல் கூட சரி வேற போட்டு சந்தோஷம். அண்ணன் ஒன்று காய்க்கலே இல்லை, கவலையாக கிடக்குது. கவனம் வடியாக பார்த்துக்கொள்ளுங்க சின்ன கூட. சரியா? அப்புறம் இதாலே உங்களுக்கு ஆபத்து வந்துடக்கூடாது. சரியா? அதெல்லாம் கவனமாக இருங்கோ.
சரியே என்ன எங்களுக்கு என்ன ஒரு கவலை நீங்கள் நெடுக வந்து நின்றுட்டு திரும்பி போகிறீங்க நாங்கள் எங்கண்ட ஒரு உறவாணி நச்சு உங்களை எதுவும் வந்து நாங்கள் செய்வோம் நாங்கள் நிகழ்வுக்கு உங்களை கட்ட அமைப்போம் நாங்கள் உங்களை நீங்கள் இல்லாதது நாங்கள் செய்ய மாட்டோம் அதெல்லாம் வருமாப்பா சொந்த வந்ததை நாங்கள் வெக்காட்டிக்குன்னு நாங்கள் உங்களை மறக்க மாட்டோம் கதிரையெல்லாம் வரும் ஒன்றும் யோசிக்க ஏன்னா இப்படி கேட்கப்புறம் காசு கேட்க மெய்க்க தான் நான் போகிறோம் வந்து இது எல்லாம் கதிரை எல்லாம் படிப்படியாக வருமாப்பா அந்த சூரிய வம்சம் படத்தில் சரக்குமார் தான் நீங்கள் எழும்ப போகிறீங்க வாழ்த்துக்கள் வரட்டே சந்திப்பா மறுபடியுமா ஓகே ஓகே